வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெனான் வித் போல்கா ஆடியோவில் வரக்கூடிய ஒரு கம்ப்ளீட் 7.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் டவர் அண்ட் சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் யூஸ்டு கேட்டகரியும் அண்டு ஏவி ரிசீவர், சென்டர், சரவுண்டு ஸ்பீக்கர் அண்ட் அட்மாஸ் பொறுத்த வரைக்கும் பிராண்ட் நியூ கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துருக்கக்கூடிய மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவி ரிசீவர் பொறுத்த வரைக்கும் டெனான் X1700 5.2.2 ஆர் 7.2 டால்பே அட்மாஸ் ஏவி ரிசீவர். ஸோ இதில் சப்போர்ட் ஆகக்கூடிய ஆடியோ ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்பே அட்மாஸ் DTS:X அண்டு 4K அல்ட்ரா HD பாஸ்ட்ரோ EARC சப்போர்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு 7.2 டால்பே அட்மாஸ் ஏவி ரிசீவர். அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர். ஸோ இதுக்கு நான் மேட்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்கா ஆடியோவிலேருந்து மானிட்டர் சீரியஸில் வரக்கூடிய 7.1 பேக்கேஜ் வந்து இதுக்கு மேட்ச் பண்ணியிருக்கேன். போல்கா ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஃபியூஷன் சீரியஸ், அதுக்கு அடுத்தது மானிட்டர் சீரியஸ். ஸோ நெக்ஸ்ட் தான் சிக்னேச்சர் சீரியஸ். இன் பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய இந்த மானிட்டர் சீரியஸை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். 8 ohms இம்பிடன்ஸில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ப்ராடான ஒரு பிக் சைஸ் ஏரியாவுக்கு வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து அல்டிமேட்டாக கிரியேட் ஆகும். பேஸ் அண்ட் மியூசிக்கல் லெவல் ரெண்டுமே நல்லா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பேக்கேஜ் தான். ஸோ இந்த பேக்கேஜில் எடுத்துருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவர் பொறுத்த வரைக்கும் போல்கா ஆடியோவிலேருந்து மானிட்டர் XT70 ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டெமோ யூனிட் நம்ம ஷோரூமில் வந்து டெமோக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட். இதில் வந்து ஒரிஜினல் பாக்ஸ் பில் எல்லாமே இதுக்கும் அவைலபிளாக இருக்குது. 8 ohms இம்பிடன்ஸில் ஒரு 150 watts பவரில் இருக்க மாதிரியான ஒரு டவர் நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டவர் ஸ்பீக்கர் வந்து ஒர்த்தபிளாக இருக்கும். ஸோ இந்த டவர் ஸ்பீக்கர் உங்கள் மேட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-way பேஸ் ரிஃப்ளெக்டட் டைப். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 inches 2 பேசிவ் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 6.5 inches மிட் பேஸ் டிரைவ் அண்ட் 1 inches சில் டோம் தியேட்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த பேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதே வந்து இந்த பேசிவ் ரேடியேட்டர்ஸ் தான். ஸோ ஃப்ரண்ட் ஃபயரிங்கில் இருந்து வரக்கூடிய பேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பேஸை வந்து இது கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். மியூசிக் அண்டு மூவி ரெண்டுத்துக்குமே வந்து நல்ல ஒரு பிக் சைஸ் ஏரியாவுக்கு நீங்கள் தாராளமாக இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா போல்கா ஆடியோ MXT30 சென்டர் சேனல் ஸ்பீக்கர் 2-way பேஸ் ரிஃப்ளெக்டர் டைப். ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. 5.25 inches டுவெல் டிரைவ் கொடுத்துருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். 8 ohms இம்பிடன்ஸில் 120 watts பவரில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சென்டர் சேனல். வாய்ஸ் த்ரோ கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வரக்கூடிய சரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்கா ஆடியோவிலேருந்து MXT15 ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர். ஆக்சுவலாக இதை வந்துடுங்க ஃப்ரண்ட்டு புக் ஷெல்ஃபாகவும் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் லெவல் சூப்பராக இருக்கும். அண்ட் ஸ்டீரியோ சாங் கேட்குறதுக்கும் இந்த MXT15 தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 5.25 inches மிட் பேஸ் டிரைவ் கொடுத்துருப்பாங்க. பேக் சைடில் வந்து ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் கொடுத்துருப்பாங்க. 8 ohms இம்பிடன்ஸில் ஒரு 120 watts ஒர்க் ஆகக்கூடிய ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர். இது நீங்கள் சரவுண்டுக்கும் யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் ஃப்ரண்ட் சேனலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 5.0 பேக்கேஜாக எடுக்கணும்னா இந்த மானிட்டர் சீரியஸ்லேருந்து 5.0 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு நான் மேட்ச் பண்ணிக்கக்கூடிய அட்மாஸ் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MXT90 ஃபயரிங் ஆகக்கூடிய ஒரு அட்மாஸ் ஸ்பீக்கர் வந்து இதுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வால் மவுண்ட்டும் பண்ணலாம். ப்ரொவிஷன் வந்து பேக் சைடில் இருக்கும். ஸோ இந்த MXT90 பொறுத்த வரைக்கும் அட்மாஸ் லேப்லேருந்து சர்டிஃபை பண்ண ஒரு அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் வந்து அட்மாஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆகுமா அண்ட் சீலிங்கில் பண்ணால் அது வருமா வராதா. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். தாராளமாக நீங்கள் இதை வந்து சீலிங்லேயும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் அதை வந்து அஃபயரிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜுக்கு நம்ம மேட்ச் பண்ணிக்கக்கூடிய சப்வூஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்கா ஆடியோவிலேருந்து ஓல்டு சீரியஸ் PSW 120 12 inches சப்வூஃபர். ஸோ ஒரு ஆக்டிவ் பவர் சப்வூஃபர், ஒரு 200 watts ஒர்க் ஆகக்கூடிய ஒரு 12 inches லாங் த்ரோ சப்வூஃபர். ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் பொறுத்த வரைக்கும் டவுன் த லைன் பாட்டமில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் ஃபயரிங்கில் வரக்கூடிய ஒரு 12 inches சப்வூஃபர். ஸோ ஒரு இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மிட் சைஸ் அண்ட் பிக் சைஸ் ஏரியாவுக்கு வந்து தாராளமாக கவர் பண்ணலாம். நான் வந்து ஒரு பேக்கேஜாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் X1700 பேர் பண்ணியிருக்கேன். 2800 3800 வரைக்கும் இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து நீங்கள் தாராளமாக மேட்ச் பண்ணலாம். ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ். ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி டவர் ஸ்பீக்கர் அண்ட் சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் யூஸ்டு கேட்டகரி. மற்ற அது கூட வரக்கூடிய எல்லா சென்டர், சரவுண்டு அண்டு அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிராண்ட் நியூ. இது எல்லாத்துக்குமே வித் பில் அண்ட் வாரண்டியோட ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டெமோ செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் பிராண்ட் நியூ ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர், சப்வூஃபர், கம்ப்ளீட் ஹோம் தியேட்டர் செட்டப் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்ம ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன்
கேலிப்ரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.